சாபத்திலிருந்து விடுபடுவதை பற்றியே சிந்தித்தான். தான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவனை வழிநடத்தியது. வழியில் காண முடியாததெல்லாம் கண்டான். அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது, மனம் எப்போதும் தண்ணீர் மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பது என்பது. தண்ணீரை பிடித்து வைப்பது முடிகிற காரியமா? முடிந்தாலும் எவ்வளவு நேரத்திற்கு அவனால் பிடித்து வைத்திருக்க முடியும்? ஒரு நாள் அந்தி பொழுதில் அவன் ஒரு வானாந்தரத்தை அடைந்தான். களைப்பால் ஒரு ஆலமரத்தின் நிழலில் உட்கார்ந்து இளைப்பாறினான். அப்போது எறும்பு முதல் யானை வரையிலான 88,000 ஜீவராசிகளும் அவனை சுற்றியிருந்தன. ஒன்று கூட தானாக வந்து அவனை இம்சிக்கவில்லை. அப்போது இத்தனை ஜீவராசிகள் இருந்தும் ஒன்று கூட என்னை துன்புறுத்தவில்லையே. இருந்தும் என் மனம் ஏன் சஞ்சலம் கொள்கிறது? அப்படியானால் என் மனம்தான் என்னை இம்சிக்கிறது. அதிலிருந்து விடுபட்டால் துன்பம் இருக்காது, வேதங்கள் இருக்காது. மனம்தான் நோயை உண்டாக்குகிறது. நேற்றைய வாழ்வுக்காக இயங்குகிறது. முதலில் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நோயிலிருந்து, சாபத்திலிருந்து விடுபடுகிறேனா இல்லையா? மனதிலிருந்து, அதன் ஆசையிலிருந்து விடுபட வேண்டும். ஈசன் அதற்காக தான் எனக்கு இந்த சாபத்தை தந்திருக்க வேண்டும். யாரையும் நிந்திப்பதில் பயனில்லை என்று நினைத்தான். மனதிலிருந்து விடுதலை. சாம்பனின் வழியில் எதிர்ப்பட்ட ஆறு, குளம், காடு, மலை, குகை, நதி, மிருக இனங்கள், மனித சஞ்சாரமற்ற தனிமை ஆகியவை அவனுக்கு இருந்தது. சாம்பானி நோயிலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை பெறப் போகவில்லை. உன்னிடமிருந்து, உன் மனதிடமிருந்து, அதன் ஆசையிலிருந்து விடுதலை பெறப் போகிறாய் என்பதை உணர்வாயாக என்று ஒவ்வொன்றும் சொல்லிற்று. அந்த வார்த்தைகள் காய்ந்த பயிருக்கு தண்ணீர் ஊற்றியதைப் போல, கடலில் தத்தளிக்கவனுக்கு துருப்பு கிடைத்தது போல இருந்தது. மதிய பொழுதில் ஒரு ஆற்றை அடைந்தான். குஷ்டரோகி என்பதால் யாரும் அவனை படகில் ஏற்றிக்கொள்ளவில்லை. வணங்கி கேட்டு பிறகுதான் ஏற்றிக்கொண்டார்கள். ஆனாலும் படகில் இருந்த ஒருவரும் அவனிடம் பேசவில்லை. மற்றவர்களுக்கு சங்கடம் தராத வகையில் படகின் ஒரு மூலையில் சாம்பன் உட்கார்ந்திருந்தான். படகு பயணம் முடிந்ததும் கடல் வந்தது. கடற்கரையோரமாக வடதிசையில் நடந்தான். எந்த இடத்திலிருந்து வடக்கிற்கு பிரயாணிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. நேர் வடக்காக சென்றால் குவாலயஸ்வனின் வழி வந்தவர்களின் ஆட்சியில் உள்ள சிந்து நாடு. அங்கு உறங்க முனிவரது ஆசிரமம் இருக்கும் என்று நாரதமுனி கூறியது நினைவுக்கு வந்ததும் நம்பிக்கை பெற்றவனாக நடந்தான். இரவாகிவிட்டது. பிறைச்சந்திரன் தோன்றினான். கடற்கரையோரம் உள்ள மீனவ குடிசைகளுக்கு சென்று துவாரகையிலிருந்து வருகிறேன். வடக்கில் சந்திரபாகா நதிக்கரையோரம் உள்ள சூரிய தலத்திற்கு செல்ல வேண்டும். வழி தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டான். அது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னை போன்ற நோயாளிகள் ஆற்றை கடந்து செல்வதை பார்த்திருக்கிறோம் என்று கூறினார்கள். அன்றிரவு மீனவ குடிசைகளின் ஓரமாக ஆற்று மணலில் சந்திரனை பார்த்தவாறே கண்ணயர்ந்தான். விடியற் காலையிலேயே மீனவர்கள் உதவியோடு ஆற்றை கடந்தான். அங்கே ஒரு தவசியை கண்டான். அவரை வணங்கி சூரிய ஸ்தைலம் பற்றி கேட்டான். பஞ்ச நதி பிரதேசங்களில் சூரிய தலம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே உன்னை போன்ற சரும நோயாளிகள் செல்வதையும் நோய் நீங்கி திரும்பி வருவதையும் கண்டிருக்கிறேன். ஆனால் நோய் எப்படி நீங்குகிறது என்பது எனக்கு தெரியாது. நீ அங்கே போக வேண்டும் என்றால் ஆற்றை கடந்து வந்திருக்க கூடாது. திரும்பி செல் என்று கூறினார். அவரை வணங்கிவிட்டு ஆற்றை கடந்து வந்து கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தான். 7 பருவங்கள் நடந்தான். 8வது பருவம் ஆரம்பித்த முதல் நாள் அந்தி நேரத்தில் சந்திரபாகா நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்தவர்களிடம் சிந்து நதியிலிருந்து பிரிந்து செல்லும் சந்திரபாகா நதி இதுதானா என்று கேட்டான். பலர் அவன் தோற்றத்தை கண்டு பதில் பேசவில்லை. வயதான ஒரு படகோட்டி மட்டும், நீ செல்கிற இடம் அக்கரையில் தான் இருக்கிறது. அக்கரையிலிருந்து 7 நாட்கள் நடக்க வேண்டும். 7ஆம் நாள் ஒரு ஆறு குறுக்கிடும். ஆற்றை கடந்தால் நீ செல்கிற இடம் வந்துவிடும் என்று கூறினான். கிழவரை சாம்பன் வணங்கினான். திரும்பி படகோட்டியின் உதவியால் மறுகரைக்கு வந்து படகோட்டி கூறியபடி நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய சிந்தையில் சூரியஸ்தலம் மட்டுமே இருந்தது. இது நாள் வரையில் அவன் எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்தான். பெண்களுடன் கூட மகிழ்வதே வாழ்க்கை என்று எண்ணியிருந்தான். உடம்பு என்பது ஒரு புழுக்கூடு என்று இப்போது தெரிந்திருந்தது. அந்த கூட்டை வைத்து கொண்டா இத்தனை ஆட்டம் ஆடினோம் என்று மனம் நொந்தான். எல்லாம் போன பிறகும் அவன் உள்ளத்தில் சிறு நெருப்பு துண்டு மாதிரி ஒளி இருந்தது. அவன் வெளிச்சத்தில் அவன் நடந்து கொண்டிருந்தான். அந்த சூரிய ஒளித்தலம் என்ற ஒளிதான். இரவு பொழுது வந்தது. வானாந்திரத்தில் படுத்து இருந்தான். கொடிய விலங்குகள் குறித்த பயமெல்லாம் அவனிடமிருந்து போய்விட்டிருந்தது. விதி பயன் எதுவோ அதுதான் நடக்கும். மாறி எதுவும் நடக்காது. உடலில் பூட்டியிருந்த ஆபரணங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கழட்டி வைப்பது மாதிரி மனதிலிருந்த ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவனை விட்டு போயின. தந்தையின் பெயரை கூட அவன் எங்கும் அவன் பயன்படுத்தவே இல்லை. உடம்பு காற்றடித்த பை என்பதால் உணர்ந்து விட்டால் இரவு பகல் பேதம் அவனிடமில்லை. பேதம் ஆசை கொண்ட மனதிற்குள். அதனால் நன்றாக தூங்கிவிட்டு மறுநாள் புறப்பட்டான். அன்றைய பொழுதின் அந்தி நேரத்தில் ஒரு ஆறு வந்தது. ஆற்றை கடந்ததும் குடிசைகள் கண்ணில் பட்டன. குடிசைகளை நோக்கி நடந்தான். எதிர்பட்டவர்களிடம் இதுதான் சூரிய தலமா என்று கேட்டான். அப்படித்தான் சொன்னார்கள் என்று ஒரு குஷ்டரோகி சொன்னான். அவனை சூழ்ந்து நின்ற எல்லோருமே குஷ்டரோகிகளாக இருந்தனர். அந்த இடத்தில் இருந்த குழந்தைகளும் குஷ்டரோகம் இருந்தது. கிரக ராஜன் சூரிய தேவன் வீட்டிற்கும் இடம் எங்கே இருக்கிறது என்று சாம்பன் கேட்டதும் அருகில் இருந்தவர்கள் சிரித்தனர். கூட்டத்திலிருந்த கிழவன், உன்னை மாதிரி கேள்விப்பட்டுட்டான், நாங்களும் வந்தோம். ஆனா நீ சொல்ற இடம் எதுன்னு எங்களுக்கு தெரியாது. வனத்துக்குள்ளார ஒரு கோவில் இருக்கு, அதை சூரிய தேசம்னு சொல்றாங்க என்று கூறினான். அங்க கிரகராஜனின் உருவம் பொறித்த சிலை இருக்கிறதா என்று சாம்பன் கேட்டதும் கூட்டத்தில் இருந்தவர்கள் சிரித்தனர். அங்கு ஒரு சிலை இருக்கு,
அதுக்கு நாங்க தினமும் கும்பிடு போடுவோம். அங்க ஒரு ரிஷி இருக்காரு. போனா புடிச்சவங்க கிட்ட உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுடுவாரு. அதனால நாங்க அவர்கிட்ட அதிகமா பேசுறதில்ல. அவர் சொன்னபடி சூரிய ஒளி படும்படியா உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் பிச்சை எடுக்க போய்விடுவோம் என்று கேவன் சொன்னான். பிச்சையா என்று சாம்பன் கேட்டான். கூட்டில் இருந்த எல்லோரும் சிரித்தனர். கூட்டத்தில் இருந்த நீலாட்சி என்ற இளம் வயது பெண் சிரித்துக் கொண்டே, ராசா மகனா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டா பிச்சை தான் எடுக்கணும். நீ ராசா மகனா? நீ பேசுவது எல்லாம் வனத்து ரிஷி பேசுற மாதிரியே இருக்கு என்று சொல்லிவிட்டு உரசுவது மாதிரி சாம்பனிடம் வந்து நின்றாள். அவளுடைய இடுப்பில் இருந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. குஷ்டரோகிகள் பார்ப்பதற்கு அசூசைம்படியாக இருந்தார்கள். கூட்டத்தில் இருந்த கிழவன், நேற்று நீலாட்சியின் புருஷன் செத்துட்டான். இன்றிலிருந்து நீ அவனோடு சேர்ந்து கொள். அவனுக்கு புருஷனாகவும் பிள்ளைக்கு தகப்பனாகவும் இரு என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அங்கிருந்த குஷ்டரோகிகள் பேச்சு சாம்பனுக்கு வினோதமாக இருந்தது. நான் இந்த பெண்ணோடு சேரவா தங்கவும் முடியாது. நேற்றுதான் அவளுடைய புருஷன் இறந்தான் என்று சொல்கிறீர்கள். அதற்கு எப்படி இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டான். வாழ ஆசைப்படவர்களுக்கு தான் சட்டம் திட்டம் எல்லாம். சாக ஆசைப்படவர்களுக்கு எதுவும் இல்லை. தினம் இங்கு ஒரு ஆள் செத்து போகிறான். அதே மாதிரி தினமும் உன்னை மாதிரி ஒரு ஆள் வந்து சேருகிறான். அதனால் இருக்கிற வரை மகிழ்ச்சியாக இரு என்பதும், தனித்து இருக்காதே, அது உன்னை சீக்கிரத்தில் சாகத்தி விடும் என்பதால் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இருப்போம். ஒரு இரவு கூட நாங்கள் தனியாக இருப்பதில்லை. இந்த வனத்தில் மழை பெய்யாமல் இருந்தாலும் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு பிள்ளை பிறப்பது மட்டும் நிற்காது. வேப்பஞ்சாற்றில் தேன் கலந்து குடித்தாலும் அதன் கசப்பு மாறாது. நெய்யரிசி கொதி தாங்காது என்று ஒரு ஆள் சொன்னான். நீங்களும் செய்வது தவறு. நோய் வந்தால் மருந்தைத்தான் தேடி போக வேண்டும். அதற்கு பதிலாக பல நோய்களை வாங்கக்கூடாது என்று சாம்பன் சொன்னதும், நீ வனத்திருச்சி மாதிரி பேசுற, அவரை மாதிரி உபதேசம் பண்ணுற. இப்போது இங்க நான் மட்டும்தான் தனியாள். அதனால் நீ என்னோடு தான் இருக்க வேண்டும். பிள்ளையை பிடி என்று சாம்பனின் பிள்ளையை கொடுத்தாள் நீலாட்சி. கூட்டத்தில் இருந்த கிழவன், நீலாட்சி சொல்வதுதான் சரி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும், பெண்களுக்கும் ஆண்களும் சரியாக இருக்கிறோம். நீலாட்சி மட்டும்தான் தனி. நீயும் தனி. விடுவதற்குள் செத்து போகலாம். அதுவரை ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? அவளுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, உனக்கும் இல்லை. அவளுக்கு கட்டி அணைத்து கனிவாய் முத்தமிடு என்று சொன்னான். துன்மார்க்கமாக மதியீன செயலை செய்ய மாட்டேன். வேசியாரை எப்போதோ விட்டுவிட்டேன். ஒருபோதும் அனாச்சரமான காரியம் செய்ய மாட்டேன். செத்து விடுவோம் என்று எப்படி சொல்ல முடியும்? சாவதற்கா நாம் இங்கே வரவில்லையே. நோய் சரியாகி திரும்பி போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தானே இங்கே வந்தீர்கள். அந்த எண்ணம் தான் நமக்கு நம்பிக்கை, உயிர். அதை இழந்தால் நாம் பிணம் போன்றவர்கள் தான் என்று சாம்பன் சொன்னதும், எங்களுக்கு புத்திமதி சொல்ல நீ யார் என்று கேட்டு சண்டைக்கு வந்தனர். அப்போது குறுக்கிட்ட நீலாட்சி தன் கூட்டத்து ஆட்களிடம் சாம்பன் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லி சத்தம் போட்டாள். கூட்டம் அமைதியடைந்தது. நீங்கள் வந்த நோக்கத்தை மறக்காதீர். நம்பிக்கை இழக்காதீர். நோயிலிருந்து விடுபட ஆசைப்படுபவர்கள் திரும்பி ஊருக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உங்கள் நோக்கம் ஆசை பிறரை துன்புறுத்தாது, பிறருக்கு கேடு விளைவிக்காது. நம்முடைய நம்பிக்கையில் தான் நம் எதிர்காலம் இருக்கிறது. உலோக குணத்தை கைவிட்டு விடுங்கள். ஈனத்துவம் படைத்த ஜென்மங்களாக இருக்க வேண்டாம் என்று சொன்னான் சாம்பன். வனத்து ரிஷி மாதிரி, ராஜா மகன் மாதிரி பேசுற என்று கூறிவிட்டு அவரவர் குடிசைக்கு திரும்பினர். நீலாட்சியும் சாம்பனும் மட்டுமே இருந்தனர். உரசி உறவாடி அனைத்து முத்தமிட்டு பார்த்தான். குடிசைக்குள் யூத்து பார்த்தான். எதற்குமே சாம்பன் இசையவில்லை. பிச்சை எடுத்து வந்த சோற்றில் ஒரு பகுதியை கொடுத்தால் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு விந்தையான வார்த்தைகளை பேசுகிறாய். நான் உன்னை போகிக்க மாட்டேன். நான் என்றும் உனக்கு துணையாக, விலங்கின் திரியாக, ஒரு சகோதரனாக இருப்பேன் என்று கூறிவிட்டு நீலாட்சியின் குடிசைக்கு வெளியே அன்றைய இரவு பொழுதை கழித்தான். இருள் பிரியும் முன்னே எழுந்து கிழக்கு நோக்கி புறப்பட்டான். பல ஆயிரம் மலர்கள் பூத்திருந்ததை கண்டதும் தன் ஆயுள் காலம் முழுவதும் இங்கேயே தங்கி கழுத்து விடலாம் என்று நினைத்தான். மகிழம்பூ வாசனை அடித்தது. ஆதித்திரையரை கண்டதும், இவரை எப்படி நான் வணங்குவேன்? எப்படி நான் பூஜை செய்வேன்? சாபத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவேன் என்று சிந்திக்கலானான். மனமுருகி வணங்கினான். மும்முறை வலம் வந்துவிட்டு ஆற்றங்கரைக்கு நடந்தான். அப்போது கீழ்வானத்தில் குங்குமப்பூ பந்தாக அக்னி கோலமாக சூரிய தேவர் தோன்ற அவரை கைகூப்பி வணங்கி நின்றான் சாம்பன். ஒரு முனிவர் ஆதிசங்கீஸ்வரரை வணங்கி நிற்பதையே கண்டான். அவரிடத்தே சென்று தொழுது, முனிவரே, சாபத்தின் விளைவாய் குஷ்டரோகியாகி இங்கு வந்துள்ளேன் என்று சாம்பன் கூறியதை கேட்டு பின்னால் வருமாறு கூறிவிட்டு தன் ஆசிரமத்திற்கு சென்றார் முனிவர். தென்கிழக்கு திசையில் வெயிலை பார்த்து உட்கார். பூஜை முடிந்ததும் உன்னிடம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு பூஜை செய்ய போனார். முனிவர் கூறியபடியே சாம்பன் வெயிலில் உட்கார்ந்தான். மறுகணமே சூரிய தேவனை மனதில் நினைத்து தியானம் செய்தான். அவன் கண்கள் மூடியிருந்தன. உடல் அசைவற்றிருந்தது. ஆனால் மனம் பேசிய இருந்தது. சூரிய தேவரே, எனக்கு விதிக்கப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை கொடு. பொன், பொருள், செல்வம், பெண், மோகம் எல்லாவற்றிலிருந்தும் விலகி வந்து விட்டேன். என் மனதிலிருந்து விடுதலை கொடு. அவன் எவ்வளவு நேரம் தியானத்தில் இருந்தான் என்பது தெரியாது. முனிவரின் குரல் கேட்டு கண்விழித்தான். கிரகராஜனை வணங்கிவிட்டு கனிகளை சாப்பிடு என்று கொடுத்தார். அவர் வணங்கி கனிகளை பெற்றுக்கொண்டான். அவன் எதிரில் உட்கார்ந்து உன் கதையை கூறு என்று கேட்டார். மண்பாண்டம் ஓடு சுவாமி, அதற்கு என்ன கதை இருக்க முடியும்? ஒரு கைப்பிடி சாம்பலாகும் உடல், ஆசைகளால் நிறைந்த பை என்று சாம்பன் சொன்னதும் முனிவர் அவனை வினோதமாக பார்த்தார். விவரமானவன் மற்றும் நோயாளிகளைப் போன்றவன் அல்லன் என்று 8 கர்மங்களையும் அறிந்தவன் இவன் என்று தெரிந்தது. இங்கு வந்தவன் நோக்கம்
விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. சாபமா? ஆம் சுவாமி. இந்த இடத்தை பற்றி யார் கூறியது? நாரதர். நாரதரா? அவரை நீ பார்த்திருக்கிறாயா? எல்லா வருஷங்களிலும் எல்லா அந்தரிச்சங்களிலும் நடமாடும் நாரதரை பார்த்தாயா? நம்ப முடியவில்லையே. அப்படியென்றால் நீ பாக்கியவான் தான். நீ யார் என்று முனிவர் கேட்டார். சுவாமி, என் மீது கருணை கொள்ளுங்கள், கோபம் கொள்ளாதீர்கள். தக்க தருணம் வரும்போது கூறுகிறேன். உன் விருப்பப்படியே ஆகட்டும் சுவாமி. காலையில் சூரிய தேவனை வணங்கினீர்கள், ஆனால் பூஜை செய்யவில்லை. ஏன்? எனக்கு வேதம் படிக்க உரிமை உண்டு, ஆனால் பூஜை செய்ய உரிமை இல்லை. நான் தேவலோக இனத்தை சேர்ந்த பிராமணன். சிவப்பு மையால் சூரியனை தரையில் வரைந்து வணங்குகிறேன். இந்த சூரிய தலத்தை யார் நிறுவினார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் வரும்போது இப்படித்தான் இருந்தது. கிரகராஜனின் மூலத்தானமும் அத்தமனத்தலமும் இதுதான். பூலோகத்தின் ஒரு பக்கம் அவர் ஒளிரும்போது அவரது கடைசி கிரகணங்களுக்கு சிறப்பான சக்தி உண்டு. அது பல சரும நோய்களை தீர்க்க வல்லது. அதனால் தான் நான் இங்கு வந்தேன். வந்ததிலிருந்து அத்தம சூரியனை வணங்கி வருகிறேன். உன் உடலிருந்த நோய்க்குறிகள் படிப்படியாக மறைந்துவிட்டன. இது ஒரு இடம் மட்டும்தானா? இந்த நாட்டின் உதயாசலத்தில் சூரியன் முதலில் தோன்றுகிறார். வடகிழக்கு மூலையில் உதிப்பதால் கோணாதித்யர் அல்லது மூலை அகத்தியர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த மூலாதாரத்தில் தான் தென்மேற்கு திசையில் அவர் மறைகிறார். யமுனைக்கு தெற்கே துவாரகைக்கு அருகில் நண்பகலில் அவர் வீற்றிருக்கிறார். அந்நிலையில் அவர் பெயர் கலாப்பிரியர். பெருநோயிலிருந்து விடுபட இந்த 3 காலங்களில் சூரிய கிரகணங்கள் பட வேண்டும். ஒரே நாளில் 3 இடங்களும் எப்படி செல்ல முடியும்? ஒரு ஆண்டை 3 காலங்களாக பிரித்து அந்தந்த காலங்களில் அந்தந்த இடங்களில் வழிபட வேண்டும். நானும் அவ்வாறு தான் வழிபட்டு வந்தேன். கிரகராஜனுக்கு ஆதித்யன், சவிதா, சூரியன், மிக்ரன், சர்க்கன், பிரபாகரன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், பானு, சித்திரபானு, ரவி என்ற 12 பெயர்களில் 12 மாதங்களில் 12 இடங்களில் வீற்றிருக்கிறார். நீ அந்தந்த மாதங்களில் அந்தந்த இடங்களுக்கு சென்று புனித நீராடி வழிபட்டால் தான் உன் நோய் நீங்கும். 12 புனித தலங்கள் எது? 12 புனித நதிகள் பெயர் என்ன? சந்திரபாகா, புஷ்பரம், நைமிஷம், குருட்சேத்திரம், பிருதுநஞ்சம், கங்கை, சரஸ்வதி, சிந்து, பயஸ்வினி, யமுனை, தாமிரா, சிப்ரா. எல்லா இடங்களுக்கும் சென்று 6 பருவங்களாகும். உன்னால் முடியுமா? தங்களின் கருணையும் ஆசையும் இருந்தால் முடியும் சுவாமி. ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறையில் 7ஆம் நாளில் சூரிய கிரகணங்களுக்கு சிறப்பான சக்தி உண்டு. அன்று நீ விரதமிருந்து சூரிய தேவரை வணங்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பணிவுடன் சாம்பன் கேட்டான். 12 தலங்களுக்கும் சென்று வா, அப்போது சொல்கிறேன். மற்ற நோயாளிகளையும் அழைத்து செல்ல விரும்புகிறேன். அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை, மதிப்பதில்லை. அவர்கள் நீசர்கள். உடைந்த பானைகளை ஒட்ட வைக்க முடியுமா? தங்களின் ஆசீர்வாதம் இருந்தால் முடியும் சுவாமி. மனம் பூரித்த முனிவர், என் பரிபூர்ண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு, போய் வா என்று கூறியதும் அவரை வணங்கிவிட்டு குஷ்டரோகிகளின் குடிசைக்கு வந்தான். அவனை சூழ்ந்து கொண்டு அந்த ரிஷி, உனக்கு உபதேசம் செய்திருப்பாரே என்று சொல்லிக்கொண்டு கேலி செய்தனர். அதை கேட்டு மிகுந்த மனமாட்டவன், ரிஷியை மரியாதை குறைவாக பேசாதீர்கள். அவர் நம் எல்லோருடையும் மேலானவர். அவரை வணங்கி பூஜிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகா புருஷர் அவர். சாம்பன் சொன்னதை யாருமே காதில் வாங்கி கொள்ளவில்லை. ரிஷியோடு சாம்பனையும் சேர்த்து கிண்டல் செய்தனர். பிச்சை எடுத்து கொண்டு அப்போது நீலாட்சி வந்தாள். என்ன, உன் பாத்திரம் நிறைந்ததா என்று சாம்பன் கேட்டான். இல்லை, அது எப்போதும் நிறையாது. அதுதான் பிச்சை பாத்திரத்தின் சாபம். நீ எப்போது பார்த்தாலும் சாபம் சாபம் என்றே பேசுகிறாய். கிடைத்திருப்பது போதும், அதில் உனக்கு தருகிறேன், சாப்பிடு. கொடு, சாப்பிடுகிறேன். சாப்பிட்டு இரவு தங்கிவிட்டு வெடிந்ததும் பிரயாணம் போகிறேன். நீயும் வா. என் பிரயாணம் என்னை ஏன் கூப்பிடுகிறாய்? உயிரோடு இருக்கும் வரை இந்த இடத்திலேயே இருந்து சாகாமல் ஏன் அலையப் போகிறாய் என்று கேட்டபடியே வந்து சாம்பனை உரசினாள். நீலாட்சி, குடல் அனலை தணிப்பது மட்டும் முக்கியமல்ல, மனதின் அலனையும் தணிக்க வேண்டும். மானுட கலங்கள் நான். உனக்கு மனக்காயம் உண்டாக மாட்டேன். சண்டால காரியம் செய்ய மாட்டேன். படுபாதக செயலை செய்ய என்னை தூண்டாதே. பஞ்சமா பாதக செயல் செய்யும் குலத்தில் நான் பிறக்கவில்லை. அபகீர்த்தி வந்துவிடும். நீச குலத்தில் பிறந்தவன் அல்ல நான். கைகேயின் சொல் கேட்டு தசரதன் மாண்டான். ஜானகியின் சொல் கேட்டு மான் பின்னோடி ஸ்ரீராமர் வெகு துன்பப்பட்டான். சூர்பனகையின் சொல் கேட்டு ராவணன் தம் சுற்றாத்தோறும் ஆண்டான். ஆதலால் ஸ்ருதிகள் சொல் கேட்பது தர்மம் அல்ல. பேயை கொன்றாலும் பெண்ணை கொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூங்கு. அதுதான் உனக்கு மருந்து. உடம்பு என்பது புழுக்கூடு என்று அறியும் போது உனக்கு தெரியும், மோகம் என்பது ஒன்றுமே இல்லை. நீ எதற்காக இங்கு வந்தாய்? குஷ்டத்தை போக்க. குஷ்டம் போய்விட்டதா? இல்லை. குஷ்டத்தை போக்க என்ன பிரார்த்தனை செய்தாய்? ஒன்றுமில்லை. அவ்வாறு செய்யாததன் தவறு. ஒன்றும் செய்யாமல் எப்படி போகும்? நோயை போக்கத்தான் நான் யாத்திரை செல்கிறேன். நான் உங்களை போன்றவன்தான், குஷ்டரோகி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் 12 புனித. இத்துடன் கதை தொடர்கிறது. அடுத்த பகுதியில் மீதம் இருக்கும் கதைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.